வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நீங்களும் ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடர் ஆகலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப பொறுமையாகவும் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவும் இருக்கும். அவையினால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வரோம். நம்ம தொடர்ந்து நட்சத்திர அதிபதியின் கோவிலை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இது வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ பூச நட்சத்திரத்துக்கான அதிபதி கோவிலை பார்ப்போம். அப்போ பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். இப்போது சனி பகவானுடைய நட்சத்திரம்னா 3 நட்சத்திரம் வரணும் இல்லையா? பூஷம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான். ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி பேசும்போதும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி பேசும்போதும் நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா அதில் சில சூட்சம ரகசியங்கள் சொல்லிக்கிட்டே வருவான். அந்த வகையில் இப்போது இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் வருது இல்லைங்களா? இந்த 3 நட்சத்திரத்துலேயும் 2ஆம் பாதத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும், அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துலேயும் 2ஆம் பாதத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும், 2ஆம் பாதத்தில் ராசி விழுந்தாலும், அதாவது 2ஆம் பாதத்தில் சந்திர பகவான் நின்று உங்களுக்கு அந்த 2ஆம் பாவகம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாவகம் ஜென்ம நட்சத்திரமாக வரும் பட்சத்திலையும், 2ஆம் பாவகத்தில் லக்கணப்புள்ளி விழும்போதும் இது நவாம்சத்தில் கன்னி ராசி மண்டலத்தை அடையும். அதே போல் புஷ்கர நவாம்சத்தை சென்றடையும். இந்த சனி பகவானின் 2ஆம் பாதமான சனி பகவானின் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தின் 2ஆம் பாவகம். 2ஆம் பாவகம் என்றால் 2ஆம் பாதம். அந்த நட்சத்திரமும் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களும் நட்சத்திர புள்ளியில் விழுந்த லக்கணமும் புஷ்கர நவாம்சத்தை சென்றடையும். புஷ்கர நவாம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியா ராசி மண்டலத்தில் போய் அமரும். இப்போது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய நட்சத்திர பாதம் புஷ்கர நவாம்சத்தில் கன்னிராசி மண்டலத்தில் இருக்கும். சரி சார், புஷ்கர நவாம்சத்தில் 2ஆம் பாதத்தில் கிரகம் இருந்து புஷ்கர நவாம்சத்தை அடைந்தால் அதனால் என்ன சார் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிலும் வெற்றி கொள்ளும் திறமை உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத யோகம். நம்ம விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்கும்போது உங்களை கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய அந்த கடவுள் தான் புஷ்கர நவாம்சத்தில் அமரக்கூடிய கிரகம். கீழ்வானம் சிவக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுபோல் உங்கள் வாழ்க்கை என்றைக்காக இருந்தாலும் அந்த சனி பகவான் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் கிரகங்கள் அமரும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை என்றைக்காக இருந்தாலும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் செல்லும். இப்போ நம்ம வந்த டாபிக்கு திரும்பிடுவோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 3 நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான். இவருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. எது சொன்னாலும் காதிலே வாங்கிக்காத ஒரு ஜாதகர்னால் அது இவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வேலையில் கரெக்டாக இருப்பாங்க. அவங்களுடைய அன்றாட வேலையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சிருவாங்க. எதிலும் ஒரு தாமத குணம் இருக்கும். தாமதமாக செஞ்சாலும் தரமாக செஞ்சுருவாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்நாளில் ஒரு முறைனாலும் போக வேண்டிய கோவில்னு பார்த்திங்கன்னா திருநள்ளார் தர்பானேஸ்வரர் கோவில். இது எப்போ போகணும்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த 3 நட்சத்திரத்துலையும் பிறந்திருந்தால், அதாவது பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் இருந்தால் ஆரம்ப திசை உங்களுக்கு சனி பகவானுடைய திசையாக தான் இருக்கும். அதில் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் 19 வருஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். 2ஆம் பாதம் அப்படின்னா 4.25 வருஷத்தை அனுபவிக்க முடியும். 3ஆம் பாதம் அப்படின்னா 9.5 வருஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். 1/4 பாதம் அப்படின்னா 4.25 வருஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். அப்போது சனி பகவானின் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 19 வருஷம். சனி பகவானின் நட்சத்திரம் மட்டும் உங்களுக்கு 5ஆம் அதிபதி திசையாக வரணும், இல்லைனா 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி திசையாக வரணும். உங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதியாக இருந்து அப்போது சனி பகவான் திசை வரும்போது உங்களுக்கு நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார். இல்லைன்னா நீங்கள் வாங்கி வந்த பூர்வ ஜென்ம பலனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய சனி பகவானின் திசையோ புத்தியோ செயல்படும்.
ஆகையினால் உங்களுக்கு சனி பகவான் திசை ஆரம்ப திசையாக வரும் பட்சத்தில் உங்களால் குழந்தை பருவமாக இருப்பீங்க, உங்களால் கோவிலுக்கு போக முடியாது. அதனால் உங்கள் பெற்றோர்கள் இந்த பதிவை பார்க்கும்போது குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு சனிக்கிழமையும் சனி பகவானின் நட்சத்திரமும் இணைந்து வர்ற நாளுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டே போய் அங்கே தங்கிடுங்க. திருநள்ளாறு கோயிலில் மண்டபங்கள் இருக்குது. அந்த கோயில் மண்டபத்தில் தங்கிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 4:30 மணிக்கெலாம் நீங்கள் அந்த நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு 3 தீர்த்தம் இருக்குது. அந்த 3 தீர்த்தத்துலேயும் குளிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி அந்த தீர்த்தங்களில் குளிச்சுட்டு முறையாக சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு சனி பகவானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். கோயிலை விட்டு வெளில வரும்போது முடியாதவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க. அதுலேயும் உங்களுக்கு ஒவ்வொரு ரகசியம் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு முக்கியமான ரகசியம் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துச்சுன்னா 3 பேருக்கு கொடை வாங்கி கொடுங்க. ஜென்மச்சனி அப்படிங்கிறது தலையை குறிக்கக்கூடியது. தலைக்கு மேலே உள்ள தலையை பாதுகாக்கக்கூடிய மழையோ புயலோ அடிக்கும்போது நம்மளை பாதுகாக்கக்கூடிய கொடையை தானமாக வாங்கி கொடுங்க. பாதச்சனி நடக்கும்போது செப்பல் இல்லாதவங்களுக்கு ஒரு 3 நபருக்கு செப்பல் வாங்கி கொடுங்க. எல்லாமே கருப்பு கலரில் தான் வாங்கி கொடுக்கணும். கொடை வாங்கி கொடுத்தாலும் கருப்பு கொடை வாங்கி கொடுங்க. செப்பல் வாங்கி கொடுத்தாலும் கருப்பு செப்பல் வாங்கி கொடுங்க. விரயச்சனி நடக்கும்போது, அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது போர்வை வாங்கி கொடுங்க. அவங்க இரவில் படுக்கும்போது போத்திக்கிட்டு படுக்கிறதுக்கு போர்வையும் தலகணையும் வாங்கி கொடுங்க. விரயச்சனிக்கு நடக்கிற காலத்தில் நீங்கள் உணவும் வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரயச்சனி அப்படிங்கிறது தூக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3 நபருக்கு போர்வையும் தலைவாணியும் வாங்கி கொடுத்து அவங்க நிம்மதியாக தூங்கினாங்க அப்படின்னா அந்த தாக்கம் உங்களை அந்த தாக்கத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஜென்மசனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தலையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது நமக்கு மழை பெய்யும்போது நம்மளை தலையை நனையாமல் இருக்கிறதுக்காக கொடை பிடிக்கிறோம் இல்லையா, அந்த கொடையை ஒரு 3 நபருக்கு தானமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் தலைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் குறைச்சிக்கலாம். அதே போல் பாதச்சனி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான் பயணிக்கும்போது நடக்கக்கூடிய காலம். அப்போ பாதத்தை குறிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் கால் முறிவு, தேவையில்லாத செலவினங்களை உண்டு பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப முடியாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு பொதுவான பரிகாரம் தான். இப்போது உங்களுடைய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் திருநள்ளாறு போய் தர்பானீஸ்வரரையும் அந்த தாயாரையும் சனி பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தால் ஏற்படும் தோஷத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அதை விட நட்சத்திர அதிபதியால் ஏற்படும் தோஷத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நட்சத்திரத்தினால் ஏற்படுற தோஷத்துலேருந்து இல்லை, இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க, இந்த நட்சத்திர அதிபதியால் ஏற்படக்கூடிய தோஷத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் இல்லையா, அவர் தரக்கூடிய கெடுபலன்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் அங்கே சனி பகவானின் தலைவரான சிவபெருமான் தர்பானீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்புலேருந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடுவார். 2வது சனி பகவான் அங்கே மங்கள சனீஸ்வரராக இருக்கார். சரி, இந்த கோவிலோட அமைப்பு, கோவிலுக்கு போக வேண்டிய ரூட் எல்லாமே ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.